ம் ஏன்டா காலங்காத்தில் ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிற்கிற? இந்தா நான் உங்ககிட்ட வாங்கினேன் 500 ரூபா. ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லையடா. டேய், என்கிட்ட வாங்கின அந்த 1000 ரூபா பணத்தை 2 நாளில் தரேன்னு சொன்னியே, எங்கடா அந்த பணம்? நானும் ஃப்ரெண்டு தானே, போனால் போகுதுன்னு எத்தனை நாள்ரா பொறுமையாக இருக்கிறது? நீ உண்மையாகவே சோத்தில் உப்பு போட்டு தின்றனா நாளைக்கு காலைலக்குள்ளே அந்த பணத்தை எடுத்து என் கையில் வை. இல்லை உன் குண்டு மணி 2 காணாமல் போயிருண்டா போகிறோம் போக்கு. இனிமேல் எவன்ட்ட கடை வேணாலும் முடிஞ்சளவு சீக்கிரம் கொடுத்துடணும் போல, இல்லைன்னா கனவுல கூட திட்டுறானுங்க. டேய் மச்சான், நீ தப்பாக புரிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஹேய், மனசில் இருக்க வன்மந்தனாடா கனவுல வரும். சும்மா சாரி கேட்டலாம் மழுப்பாத. ஏது? டேய், நான் இவ்வளோ தூக்கத்தில் பேசுனேன்னு தப்பாக புரிஞ்சிட்டேன்னு சொன்னேன்டா. சாரி கேட்கணுமாம்ல, பெரிய இவர் இவர். அப்புறம் நான் உனக்கு கொடுத்தது 500 ரூபா இல்லை, 1000 ரூபா. மூதேவி, நாளைக்குள்ளே இன்னொரு 500 ரூபாயும் கொடுக்க பாரு, இல்லைன்னா குண்டுமணி ஞாபகம் இருக்குல்ல?